அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பப்ளிக் இன்டர்நேஷனலால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். இது ஒன்றும் சாதாரணமான ஒரு கொஸ்டின்ஸ் கிடையாது. கடல் சார்ந்த கேள்விகள் கேட்டால் அது பார்ட் ஏலையோ இல்லை பார்ட் பிலையோ உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இவ்வளவு ஆன்சர்ஸும் இதை படிச்சுட்டு வெறும் பார்ட் சியில் மட்டும்தான் எழுதுவோன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நல்ல ஒரு புத்திசாலியான நபர் இங்கே இருக்கிற விஷயத்தை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுவார், அங்கே இருக்கிற விஷயத்தை இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி எழுதுவார். அப்போ தான் உங்களுடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக அமையும், உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். தேவையில்லாத கதை அடிக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வராது. நான் தமிழ்லேயே படிச்சுடுறேன். எக்ஸ் நாட்டின் கப்பல். எக்ஸ் என்பது ஒரு கப்பல் ஒன்று இருக்குது. இது எக்ஸுக்கு சொந்தமான கப்பல், எக்ஸ் நாட்டிற்கு சொந்தமான கப்பல். ஒய் நாட்டின் டெரிட்டோரியல் சி வழியாக ஒய் நாடு இருக்குது. இந்த ஒய் நாட்டினுடைய டெரிட்டோரியல் சீனா தெரியும் உங்களுக்கு, 12 நாட்டிக்கல் மைலுக்கு உள்ள அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இந்த ஆன்சரும் நம்மளுக்கிட்ட இருக்குது. இன்னசென்ட் பேசேஜ் உரிமையை பயன்படுத்தும் பொழுது வாட் இஸ் இன்னசென்ட் பேஜஸ், அது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட வீடியோ இல்லை. அதற்குண்டான கான்செப்டும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னசென்ட் பேசேஜ் வழியாக இந்த ஒய் எக்ஸ் நாட்டின் கப்பல் செல்லும்பொழுது அசாடர்ஸ் வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொட்டிடுறாங்க. அசாடர்ஸ் வேஸ்ட்னா என்ன? ஆபத்தான கழிவுகள். அது மெடிக்கலாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுடைய கழிவுகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கொட்டிடுறாங்க. அந்த மாதிரி கொட்டும் பொழுது அந்த நாட்டிற்கு, அதாவது ஒய் நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா அறிவுரையை கூறுங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அந்த எக்ஸ் நாட்டு கப்பலுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டா. இது பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், கான்டினென்டல் ஷெல்ஃப் இருக்குது, ஸ்லோப் இருக்குது, மெரிடைம் பெல்ட் இருக்குது, டெரிட்டோரியல் சி இருக்குது, சி பெட் இருக்குது. இது எல்லாத்தையும் இணைச்சி எழுத வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. எது வரைக்கும் எழுதணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இன்னசென்ட் பேசேஜ்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே நம்மளுக்கு மிக அற்புதமான ஆன்சர் கிடைக்கும். அதற்குண்டான கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னசென்ட் பேசேஜ் என்பது ஒரு நாட்டின் டெரிட்டோரியல் சி, தட் மீன்ஸ் கடல் எல்லை வழியாக. டெரிட்டோரியல் சீனா என்னன்னு தெரியும், 12 நாட்டிக்கல் மைலுக்கு உள்ள இருக்கிறது அந்த நாட்டினுடைய ஆழ்வரை எல்லை தெரியும் உங்களுக்கு. சி பெட்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சி பெட் ஆன்சரை நீங்கள் இந்த இடத்துல எழுத கடமைப்பட்டிருக்கீங்க. அதே போல் மெரிடைம் பெல்ட்டையும் நீங்கள் எழுத கடமைப்பட்டிருக்கீங்க, டெரிட்டோரியல் சியும் எழுத கடமைப்பட்டிருக்கீங்க. இதுவே ஒரு பக்கம் நீட் அண்ட் க்ளீனாக வந்துடும். அதற்குண்டான கேஸ் ஸ்டடிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் ஸ்டடிஸும் ஆட் ஆகுது. குறைஞ்சபட்சம் இந்த கேள்விக்கு நீங்கள் 2 கேஸ் ஸ்டடிகளாவது எழுதி ஆகணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இன்னசென்ட் பேசேஜ் என்பது ஒரு நாட்டின் டெரிட்டோரியல் சி வழியாக எந்த தீங்கும் ஏற்படுத்தாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த மாதிரியே தீங்கும் ஏற்படுத்தாமல் அமைதியான முறையில் போயிட்டு அமைதியான முறையில் அவங்க நாட்டிற்கு செல்லணும். இதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் பேசேஜ். 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் டெரிட்டோரியல் சீன் சொல்லியாச்சு. இன்னசென்ட் பேசேஜ் ஒரு 4 நாட்டிக்கல் மைலில் 3 நாட்டிக்கல் மைல் அப்படி இருக்கும். ஸோ கடற்கரைக்கு மிக அருகாமையில், அதை தான் இன்னசென்ட் பேசேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடுச்சு வாட் இஸ் டெரிட்டோரியல் சி அண்ட் இன்னசென்ட் பேசேஜ். மிக அற்புதமான ஆன்சரை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சாரதி லா ஸ்டடீஸ் நம்புது. இப்போ இதற்குண்டான இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி ஆகணும். இஷ்யூஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெதர் த இஸ் டம்பிங் வேஸ்ட் அலௌடு இன் இன்னசென்ட் பேசேஜ்னு சொல்கிறேன் நான். அதாவது டம்பிங் வேஸ்டேஜை யாருன்னா இன்னசென்ட் பேசேஜில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, பண்ண மாட்டாங்க. இப்படித்தான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இதற்கு விதிமுறைகள் கிடையாது. உங்களுடைய மனதில் உதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணலாம், தவறொன்றும் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஆனால் இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கணுன்றது மட்டும்தான் உங்களுடைய கான்செப்ட். வெதர் தே கேன் ஸ்டேட் ஒய் ஸ்டாப்டு டிடைன் த சி ஷிப், அதாவது எக்ஸ் நாட்டினுடைய கப்பல் ஒய் நாடு சிறைபிடிப்பதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் உரிமை இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். எஸ், இருக்கின்றது. ஏன்னா அவர்கள் தவறு புரிந்து விட்டார்கள். வெதர் த ஸ்டேட் எக்ஸ் ரெஸ்பான்சிபிள் இன் தி இன்சிடென்ட், எக்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் தானா இந்த இன்சிடென்ட்டுக்கு? எஸ், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க தானே அசாடர்ஸ் வேஸ்ட்டை கொட்டுறாங்க. எஸ், ஆன்சர் இஸ் எஸ். வெதர் த ஸ்டேட் ஒய் கிளைம் காம்பன்சேஷன் டு எக்ஸ், ஒய் நாடு எக்ஸ் நாட்டின் கப்பலிடம் ஏதாச்சும் காம்பன்சேஷன் கேட்டு பெற முடியுமா?
அல்லது ஐசிஜே மூலமாக வழக்கிட்டு காம்பன்சேஷன் பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் எஸ், பெற முடியும். Whether the state Y given to compensation to X is fair, அது வந்து நியாயமானது தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்குறாங்க. காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுக்கணும். அந்த காம்பன்சேஷன் நியாயமானது தானான்னு கேட்குறாங்க. ஆமாம், நியாயமானது தான். அந்த கடலை சுத்தம் செய்வதற்கும் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் அந்த காம்பன்சேஷன் உதவிகரமாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனில் அழகாக எழுதலாம். இன்வால்வ்டு ஆர்டிகல்ஸ் 17, 18, 19, 21 வரைக்கும் வருது. ஸோ எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் டு இன்னசென்ட் பேசேஜ் த்ரூ டெரிட்டோரியல் சி ஆர்டிகல் 17 டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது? மீனிங் ஆஃப் த பேசேஜ், பேசேஜோட மீனிங் என்ன, குயிக் டிராவலுக்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது? வாட் இஸ் இன்னசென்ட், நாட் இன்னசென்ட், ஆர்ம்ஃபுல் ஆக்ட் எதனா இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? லா ஆஃப் கோஸ்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஎன்ஓ யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்டிக்கல். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஆர்டிக்கல் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்கள் இஷ்டத்துக்கு எதனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை சேர்த்து எழுதிட போகிறீங்க, பெரிய தவறாக மாறிடும். அதன் பிறகு டெரிட்டோரியல் சியை கண்டிப்பாக எழுதி ஆகணும். அதுக்கப்புறம் ரைட் ஆல் ஆர்டிகல்ஸ் இன் பிரீஃப் தெளிவாக எழுதிடுவீங்க. கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 4-5 கேஸ் ஸ்டடி உங்கள் கையில் இருக்குது, எழுதிடுவீங்க. சி பெட்னா என்னன்னு எழுதிடுவீங்க. ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை போட்டு எழுதுங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு எதனாச்சும் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் எழுதணும். ஆனால் அது இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டாக தான் இருக்கணும். அதே போல் கன்க்ளூஷனை கொடுக்க போகிறீங்க. கன்க்ளூஷனுக்கு முன்னாடி மெயினான ஒரு கேஸ் ஸ்டடியை கொடுக்க போகிறீங்க. எண்ணூர் ஆயில் ஸ்பில் கேஸ். ஆல்ரெடி மெரிடைம் பில்ட்டில் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை இதோட இணைச்சி எழுதிக்கிங்க. நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த வீடியோக்கு உண்டானது. ஸோ அதை பார்த்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க, அதை அப்படியே இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.